இந்தியா வந்து வெள்ளைக்காரர்கள் இடத்துல, அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் இடத்துல அடிமைத்தனத்துல இருந்துச்சு. அதுல இருந்து விடுதலை பெறதுக்காக பல தலைவர்கள் போராடினாங்க, உயிர் கொடுத்து. ஒரு தனி மனிதன் என்ன விதமான போராட்டம் செய்யணும்? இப்ப சுதந்திர போராட்டம் மாரி ஒரு தனி மனிதன் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம வந்து உலகம் இயங்கி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட்னுடைய இது என்ன? இந்த ஏத்திஸ்டிக்கல் சயின்டிஸ்ட்னுடைய நோக்கம் என்ன? மனுஷனுடைய நினைவுகள் எல்லாத்தையும் ரெக்கார்டட். அந்த ரெக்கார்டட் நினைவுகளை ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸா ஆக்கலாம். AGIக்கு போயிரலாம். நோக்கி அவன் நகரும்போது தன்னை படைத்த கடவுள் இடத்துல இருந்து முற்றிலுமா எதிர் திசையில போறதுதான் சுதந்திரம் நினைச்சிட்டு அந்த திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நான் மறுபடியும் ஏன்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம பேசுறதுனால நம்ம அதை விட்டு விலகாம இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்தியா உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள்ல இருந்து ஒருவேளை தமிழர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. நாம இந்தியர்களா இருக்கிறதுனால ப்ரௌட் டு பி அன் இந்தியன் இல்லையா? அதெல்லாம் வந்து எந்த விதத்துல நம்ம மறுக்கல. இந்தியா வந்து வெள்ளைக்காரர்கள் இடத்துல, அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் இடத்துல அடிமைத்தனத்துல இருந்துச்சு. அதுல இருந்து விடுதலை பெறதுக்காக பல தலைவர்கள் போராடினாங்க, உயிர் கொடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரி சில போராட்டங்கள்லாம் இருந்துச்சு. அந்த போராட்டங்களுடைய விளைவா ஒரு கட்டத்துல விடுதலை கிடைச்சது. இப்ப நீங்க சொல்ற அந்த விடுதலை அல்லது சுதந்திரமா நான் இயங்கணும்னா ஒரு தனி மனிதன் என்ன விதமான போராட்டம் செய்யணும்? இப்ப சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு தனி மனிதன் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணணுமா? இல்ல இது வரைக்கும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. வரலாறு ஃபுல்லா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கான போராட்டத்தை மனுஷன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதுன்னு அது ஒரு வேறு ஒரு நிலை. அந்த நிலையை வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்னன்னா, இந்த உடல் ரீதியான உணர்வுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையை தாண்டிய ஒரு நிலைன்னு சொல்றாங்க. எல்லா மதங்களும் அந்த நோக்கி நகர்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஹிந்து மதத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, அதாவது அதுல நிறைய பிரிவுகள் உட்பிரிவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய ஆத்மா பரமாத்மாவோட எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நான் இடையணும். அதுக்கு பேர் தான் முக்தி, ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. முக்தி அடைதல் அப்படி சொல்றாங்க. இறந்த பிறகு அவங்க வந்து அமரர் அப்படின்னா இனிமே மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. அதான் அமரர் அப்படின்னு போகணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் செத்தவங்களை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய நிலையம் வருது. ஏன்னா செத்துட்டாங்கன்னா இந்த நிலையில இருந்து அவங்க வேற விடுதலை அடைஞ்சு அவங்க உயர்நிலைக்கு போயிடுறாங்க, சாவாமைக்குள் போய்விடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அது உண்மையா தெரியாது. சாவாமைக்குள் போகணும் அப்படின்றதுதான் ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம வந்து சயின்ஸ்ல, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஏத்தியஸ்ட், அதாவது அவங்க தானே சயின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல வந்து சயின்ஸ் நமக்கு சொந்தமானது இல்ல. சயின்ஸ் வந்து அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பா சொந்தம். கடவுள் வந்து நமக்குள்ள சயின்ஸோட தான் நம்மள படைச்சிருக்காரு. சோ சயின்ஸ் வந்து என்னமோ நாத்தியர்களுக்கு மட்டுமே சொந்தம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூற்றுப்படியே போனாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம வந்து உலகம் இயங்கி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட்னுடைய இது என்ன? இந்த ஏத்திஸ்டிக்கல் சயின்டிஸ்ட்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, மனுஷன் இம்மார்டலிட்டியா வாழணும். எப்படி வாழ முடியும்? செத்துறான். அப்ப அவனை வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மனுஷனுடைய நினைவுகள் எல்லாத்தையும் ரெக்கார்டட். அந்த ரெக்கார்டட் நினைவுகளை ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸா ஆக்கலாம். AGIக்கு போயிடலாம். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸா இருந்தானா ஒரு சிப்பு மூலமாகவோ ஒரு வெர்ச்சுவல் நிலைமையிலேயோ அவன் வந்து உயிர் வாழ்ந்துகிட்டே இருப்பான். என்றைக்கும் அவன் அப்டேட்டடா அப்படியே ஆயிட்டே இருக்கணும். அவன் வெர்ச்சுவலா வந்து எப்பவுமே உயிரோட இருந்துகிட்டே மெய்நிகரா வந்து இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற ஒரு நிலை அடையணும். எப்படியோ ஒரு இம்மார்டலிட்டி அடையணும்னு ஏத்திஸ்டும் விருப்பப்படுறாங்க. இந்து மதத்தை குறிச்சு நம்ம பேசணும். புத்த மதம் அது ஒரு லிபரேஷனை நோக்கி நகர்ந்த ஒரு மதம் தான். சரிங்களா? அதாவது சனாதன கீழே இருக்க முறையில இருந்து ஒடுக்குமுறையில இருந்து நான் வெளியே வரணும்னு ஆரம்பிக்கூட ஒரு ரெவல்யூஷனரி ரிலிஜன் தான் அதுவும். அதே மாதிரிதான் ஜைன மதமும். இப்படியே எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எங்க வேதாமத்துல போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நிம்ரோத்தினுடைய நாட்கள்ல இருந்து, பாபில் கோபுரம் கட்டப்பட்ட நாட்கள்ல இருந்து, ஆதியாமத்துல அங்க இருந்தே வந்து பாக்குறோம் இந்த ஒரு நிலையை நோக்கி மனுஷன் நகர்ந்துகிட்டே இருக்கிறான். ஆனா இந்த நிலையை நோக்கி அவன் நகரும் போது தன்னை படைத்த கடவுள் இடத்துல இருந்து முற்றிலுமா எதிர் திசையில போறதுதான் சுதந்திரம் நினைச்சிட்டு அந்த திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அதுதான் வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத வந்து அதான் சொல்றேனே, தீமை வந்து அவனை இப்படியே அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு இருக்கிறதுனால இவன் எது சுயாதீனம்னு நினைக்கிறான் அப்படின்னா, அவன் விருப்பப்பட்ட எல்லாவற்றையும் செய்யும் நிலையை தான் சுயாதீனம்னு நினைக்கிறான். எந்த ஒரு வரம்புகளுக்குள்ள இல்ல கட்டுப்பாட்டு ஒழுங்குகளுக்குள்ள அவன் வர விரும்புறது இல்ல. வரம்புகளை குறிச்சு நான் பேசும்போது நான் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். சுயாதீனத்தை பத்தி சொல்றேன். இப்போ உங்க கையில வந்து இல்ல ஒரு பாப்பா ஒரு பையன் கையிலயோ யாருக்கிட்டயோ ஒரு பேப்பரை கொடுத்து புலி ஒரு டைகரை வர அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க.
அவன் என்னதான் வரையணும்? டைகர் he தான். has the freedom to draw a tiger. அவன் மயில வரைஞ்சிடறான். வரைஞ்சிட்டு வந்துட்டு இதுதான் டைகர், என் கற்பனையில இதுதான் டைகர்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் போட்டான். ஆ. இல்ல ம். இது தான் அப்படின்னா, இது இல்லடா நான் சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல, இதுதான் இதுதான் அப்படிதான் இருக்கும், சரியா தான் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வைக்கிறான். he is free to draw a tiger. அவன் வந்து ஒரு டைகரை வரைவதற்கான சுயாதனம். அது எப்படி வேணா கற்பனை பண்ணி வரைஞ்சுக்கலாம். அவன் வாழை நிமித்தி வரையலாம், வாழை சுருட்டி வரையலாம், சிரிக்கிற மாதிரி வரையலாம், அழுகுற மாதிரி வரையலாம், இமேஜினேஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். டைகர் சேர் மேல உட்காந்துருக்க மாதிரி வரையலாம், எழுதுற மாதிரி வரையலாம், கம்ப்யூட்டர்ல நோண்டுற மாதிரி வரையலாம், பாட்டு பாடுற மாதிரி அனிமேஷன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அது டைகரா தான் இருக்கும். அந்த மாதிரி சுயாதீனம்ன்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம்பு இருக்கிறது. அதுதான் சுயாதீனம். அப்படி அந்த வரம்பு கூட இல்லை அப்படின்னு சொன்னா அது பொய் ஆகிவிடும். இதுதான் டைகர்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. புரியுதுங்களா? மனுஷன் எதிர்பார்க்கிற சுயாதீனம் வந்து இது பொய்மை. பொய்மை. அதனாலதான் நீங்க வந்து சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நடக்கிறத பேசுவோம். சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு மனுஷன் வந்து இன்னைக்கு ஒரு வெர்ச்சுவல் பர்சனா வாழ்றது எப்படி? வெர்ச்சுவலா இல்லாம அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. நான் வந்து உங்களோட சேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய சிறந்ததை மட்டும் தான் உங்ககிட்ட காமிப்பேன். இதை நம்பி உங்களை ஜட்ஜ் பண்ண நீங்க யாருன்னு சொல்ல முடியாது. இதை நம்பி லவ் பண்ணிடுறாங்க, இதை நம்பி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எத்தனை கல்யாணம் ஆச்சுன்னு அப்ப தெரிய வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை கல்யாணம் தெரியும். சோ என்னுடைய வாழ்க்கையில இப்ப நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்ல, இங்க வந்து நான் பேசும்போது என்னோட டார்க் சைட்ஸ் எல்லாமே நான் காமிச்சிட்டு இருப்பேன் ஸ்டுடியோல. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தேவையோ அதுல எவ்வளவு சிறந்து நான் செய்யப்பட முடியுமோ அதை தான் நான் காட்டக்கூடியவனா இருக்கிறேன். அப்போ பொய்மையை நோக்கி தான் மனுஷன் வந்து சுயாதீனம்னு நினைச்சு நகர்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இது சுயாதீனம் கிடையாதுன்றதுதான் பைபிள் சொல்லுது. அதுக்குள்ள நம்ம போக 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 இன்னும் தீமையா போயிட்டே தான் இருக்குமே தவிர முற்றிலுமான சுயாதீன நிலையை நான் அடைந்தேன்னு சொல்லி நம்ம வந்து யாரையுமே பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி சொன்னவங்க நான் உண்மையான ஐ கேம் டு நோ த ட்ரூத் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட வழியில போன யாருமே அதை அடைந்ததாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே, தென் வாட் இஸ் என்ன சொல்றது, வே டு பி இண்டிபெண்டன்ட் ரியலி? நம்ம உண்மையிலேயே சுதந்திரமா வாழ்றதுக்கான வழி எதுவா இருக்கும்? எதுவா? ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நீங்க இண்டிபெண்டன்ட்னு கேட்டதுனால சொல்றேன். சுதந்திரம்ன்ற அந்த கான்செப்ட் அதனாலே நான் சொல்றேன். ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள போலாம். ஐ வாண்ட் டு மேக் a statement. The best way to be independent is to be independent. அதான் இண்டிபெண்டன்ட். Independent. You have to be independent. But with whom? யாரோடு? அதான் அல்லது எதுவோடு என்கிறத வச்சுதான் நான் சுதந்திரமா இருக்கிறேனா, நான் இண்டிபெண்டா இருக்கிறேனா, இல்ல இன்டிபெண்டாகவே இருக்கிறேனான்றது முடிவுக்கு வரும். ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம பேசலாம் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம யாரோட டிபெண்டன்ட் ஆயிருக்கிறோம்? ஓகே, ஸோ நம்ம வந்து இவ்வளவு நேரம் அந்த அடிமைத்தனத்தை பத்தி நம்ம வந்து நிறைய படிச்சுட்டு இருந்தோம். ஸோ தீமையினுடைய அடிமைத்தனம், அதனால அதுக்கு கீழே கேட்டகரி. இந்த அடிமைத்தனம் சாரி கொடுக்குறேன். இந்த அடிமைத்தனம் சொல்லும்போது ஒரு வசனம் இருக்கு, நம்ம தேவனுக்கு அடிமைகளானீர்கள் நீதியின் ஆயுதங்கள். ஆமா, அப்ப பிசாசுக்கு அடிமையா இருந்து பிசாசுனுடைய அவனுடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் சொன்னீங்க. ஆமா, அப்போ ஒரு அதிகாரத்துக்கு தேவனுக்கு கீழே இருக்கும்போது அதுவும் அடிமைத்தனன்ற வார்த்தையில சொல்லும் போது அது எப்படி சுதந்திரம் நம்மளால சொல்ல முடியும்? இப்ப அதை பத்தி தான் நம்ம வந்து சிந்திக்கலாம், கொஞ்சம் சிந்திக்கலாம். ஸோ விஷயம் என்னன்னா, கான்செப்ட் நம்ம வந்து ஓரளவுக்கு நேயர்களுக்கு வந்து புரிய வச்சிருவோம். ஒண்ணு வந்து என்னன்னா, தீமையினுடைய அதிகாரம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில அந்த தீமை நம்மளை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வச்சிருக்கு, எப்படி அடிமைத்தனத்துல வச்சிருக்குன்றது அறியாமை என்கிற ஒரு இருளுக்குள் நம்ம வச்சிருக்குது. மெய்யை அறிந்து கொள்வதற்கான முயற்சி நீங்க செஞ்சாலும் இதுதான் உண்மைன்னு அதுவா ஒண்ணு சொல்லி அந்த அடிமைத்தனத்திற்குள் நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அந்த அந்த அடிமைத்தனத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த அடிமைத்தனத்துல வந்து எல்லா விதமான அடிமைத்தனமும் இருக்கு. அது ஒடுக்குமுறையா இருக்கலாம். அல்டிமேட்டா அங்கதான் வந்து நிக்குது. ஆனா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனுஷனும் நான் வந்து ஆக்சுவலி யாருக்குமே நான் அடிமை கிடையாது. கரெக்டுங்களா? இல்லையா? இல்லையா? ஒரு கம்யூனிஸ்ட் வாதிட்டு போய் கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்லுவாங்க, நான் வந்து யாருக்குமே நான் யாருக்கு அடிமை? நான் யாருக்குமே அடிமை கிடையாது. எனக்குன்னு ஒரு இது இருக்கு, சுய மரியாதை இருக்கு. நான் யாருன்றதை நீங்க முடிவு பண்ண முடியாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லி கேட்கிறோம். ஆனா இப்படி தன்னை சுயாதீனன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவனே அவனையே அறியாமல் அவனோட அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான். அதுதான் தீமையின் அடிமைத்தனம். அதான் நம்ம வந்து பல்பல நிலைமையில இப்போ கொஞ்சம் யோசிச்சோம். இதை விலாவரியா பேசணும்னா இன்னும் நம்ம பேசலாம், பெரிய புத்தகமே எழுதலாம் இது குறிச்சு. சரி, சோ இந்த அடிமைத்தனம் மனுஷனை எங்க கொண்டு போச்சு அப்படின்னா மரண பயத்துக்குள்ள வச்சு
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போச்சு. அந்த வாழ்க்கையின் முடிவு என்ன அப்படின்னா மரணம். சோ மரணம்னு சொல்லும்போது அதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா அந்த அடிமைத்தனத்தை பத்தி பேசினாதான் இந்த அடிமைத்தனத்தை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? மரணம் அப்படின்னா என்னது? பிரிவு. உடலை விட்டு உயிர் பிரிவு. எப்போ நடக்குது? அது விபத்துல நடக்குது, முதுமை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நடக்குது. ஓகே, கரெக்ட்டுங்களா? ஆனா உண்மை அது இல்ல. மரணம் வந்து இட் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் நாட் அன் ஈவென்ட். ஓ, எப்படி நான் சொல்றேன்? அது ஒரு நிகழ்ச்சி இல்ல, அது ஒரு தொடர். அது ஒரு ப்ராசஸ். அது ப்ராசஸ் என்ன சொல்றது? ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது செயல்முறை. எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிறந்த அன்னைக்கே மரணம் ஸ்டார்ட் ஆகுது. பிறந்த குழந்தைய கண்டுக்காம விட்டுருங்க, தொப்புள் கொடியை வெட்டாம விடுங்க. ஓஹோ, சரி வெட்டிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வருமா இவ்வளவு நாள் நம்ம? ஆமா, அதுதான். சி, மரித்து கொண்டு இருக்கிறவர்களை லேட்டா மறிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மரணம் அப்படின்ற அந்த கடைசி உயிர் பிரிவை, அந்த உயிர் உடல்ல இருந்து உயிர் பிரியுது பாத்தீங்களா, அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்துல நம்மளால முடியாம போயிடுது. மேக்ஸிமம் எவ்ரிடே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் நானே ரியலைஸ் பண்றேன். இதுதான் மரணம். மரணம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கடைசி நாள் ஈவெண்ட் கிடையாது. அது அன்னையிலேயே ஆரம்பிச்சிருது. அது நிகழாமல் தடுத்து கொண்டிருக்கிற வேலையை தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இருக்கிறோம். அது என்னுடைய அடிமைத்தனம் இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய பாவ அடிமைத்தனம், மரண பயம். மரண பயத்தின் விளைவுகள் என்னன்னு நான் சொல்றேன். மரண பயத்தின் விளைவுகள் தான் கவலை. மரண பயத்தின் விளைவுகள் தான் கோபம், மூர்க்கம். இந்த மாதிரி கலாத்தியர் 5வது அதிகாரத்துல போட்டிருக்கிற எல்லாமே மரண பயத்தினுடைய விளைவுகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷனை சீக்கிரமா சாக வச்சிடும். ஒரு மனுஷன் டெய்லி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு என்ன வரும்? சீக்கிரமா மரணம் வரும். ஆமா, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் மரணம் வரும். சரிங்களா? அவனுடைய சந்தோஷ கழிப்புனால, தவறான பழக்க வழக்கங்கள்ல அவன் உடலை கெடுக்கக்கூடிய எல்லாத்தையும் அவன் செய்யறான்னு வச்சுக்கோங்க, அவன் சீக்கிரம் என்ன செய்வான்? செத்து போயிடுவான். ஆக மொத்தம் உணர்வு, அதாவது உணர்ச்சியின் மிகுதியினாலும் மரணம் வருது, அவனுடைய உடல்ல வந்து அவன் பாதுகாத்துக்கு உள்ளனாலும் மரணம் வருது. ஆக மொத்தம் மரணம் என்கூடிய அந்த கடைசி உயிர் பிரியக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இது சீக்கிரமா நடக்கிறதுக்கான ப்ராசஸை நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கோம். காரணம், இதெல்லாம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டெத். அதாவது ஃபியர், ஆங்ஸைட்டி, இது எல்லாமே ஏஜென்ட்ஸ் ஆஃப் டெத். இதுதான் வந்து நம்ம மரணத்தை கொண்டு வருது, வேகமா நம்ம கிட்ட கொண்டு வருது. இதுக்கான காரணம் வந்து பாவம். தீமை நம்ம கிட்ட இல்லைன்னா இது எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாராலையுமே யோசிக்கவே முடியாத அல்லது கற்பனை கூட பண்ண முடியாத மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார். பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல யாராலையுமே இது வந்து கற்பனை பண்ண முடியாது, இதெல்லாம் எப்படி சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் நீங்க பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் 25 அந்த சம்பவம், அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி சொல்லிக் கொடுக்குறாருன்னு பாருங்க, அழகா சொல்லிக் கொடுப்பாரு. வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகன்றது வாழ்க்கை. எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவார். டைட்டில் சொன்னா இப்படி சொல்லலாம், கவலைப்படாதிருங்கள். ஏன்? கவலை தான் மரணத்துக்கான ஏஜென்ட். இந்த கவலை வருவதற்கான காரணம் பாவம். ஏன்னா என்னமோ வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து மூச்சை வந்து நான் தான் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மூச்சு விடுறது வந்து என் கண்ட்ரோல்ல இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனுஷனுடைய அவனுக்கு என்னன்னா, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கலாம், யாரு பாத்துக்க போறா? ஆமா, நான் தானே பாத்துக்கணும். நம்மள நாமே காப்பாத்திக்கிறதா ஒவ்வொரு மனுஷனும் நினைச்சு, நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன் என்ன நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைக்கு பேரு இங்க தான் கவலை ஆரம்பிக்குது. ஐயோ, அப்ப நான் வந்து நாளைக்கு சாப்பிடறதுக்கு என்ன பண்றது, நாளைக்கு சாப்பிடறதுக்கு என்ன பண்றது. இதை நான் தனியா இருக்கும்போது ஃபேமிலி வந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறது என்ன பண்றது, ஒய்ஃபு சாப்பாடு போடுறது என்ன பண்ணுது, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போடுறது என்ன பண்றது, 2 குழந்தைக்கு சாப்பாடு போடுறது என்ன பண்றது. ஆமா, அல்டிமேட்டா எல்லாமே போய் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எப்படி, அவங்களுக்கு இது பண்றது எப்படி, இந்த ஆங்ஸைட்டிலேயே ஒரியிலேயே எல்லாம் வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 10-15 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, கவலையே இல்லாம இருக்காங்க. கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க, கவலையே படாதீர்கள். அதுக்கு அவர் ரீசன் சொல்றாரு. ஏன்னா ஆகாயத்து பறவைகளை கவனித்து, அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது இல்ல,
அவைகளை பிழை பூட்டுகிற பரமபிதா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருப்பாரா? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் ஒருத்தன் கூட அந்த அளவுக்கு என்ன செய்யல. ட்ரெஸ் அது பண்ணி காலையில பூத்து சாயந்தரம் சாகுற அந்த பூ அவ்வளவுதான். கூட அவ்வளவு அழகா கடவுள் வந்து உடுத்தும் போது உங்களை உடுத்த மாட்டாரா? அதனால எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை எண்ணத்தை உடுத்துவோம். உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக. சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா சரீரத்தை பார்க்கிலும் இல்ல ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் முக்கியம், வாழ்க்கை முக்கியம். அப்ப உண்மையாலுமே வாழ்க்கை மேல அக்கறை இருக்கக்கூடியவன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இது சாத்தியமான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அது எப்படிங்க கவலைப்படாம ஒருத்தர் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒருவர் இப்படி சொல்றாரு. இப்படி மனுஷன் வாழ்ந்திருக்கிறாங்களான்னா வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் காமிக்க போறேன். உண்மையான சுதந்திரத்தை பத்தி பேசும்போது நான் காமிக்க போறேன். ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் சாத்தியம். இதுதான் சுதந்திரமான வாழ்க்கை. எதுல இருந்து சுதந்திரம்னா, இந்த தீமையினுடைய ஆதிக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. அவனால மட்டும் தான் இப்படி வாழ முடியும். அதை எப்படி பெற்றுக்கொள்றது? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அதை எப்படி பெற்றுக்கொள்றது? பேசிக்கா சிம்பிளா ஒரே வார்த்தை சொன்னா, இந்த வாழ்க்கையை தரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். சரி, அதுக்கு முன்னாடி தரக்கூடியவரை பார்ப்போம். இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்க இப்படி வாழ்ந்தவங்கள அது இப்பயே சொன்னா சஸ்பெண்ட் போயிடுமா? அதுல கடைசியா நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கட்டும். தரக்கூடியவரை பார்க்க. ஆமா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இப்படிலாம் மனுஷங்களே வாழ்ந்துருக்காங்களான்றத நம்ம பார்க்கணும்ல. கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுக்கான வழி என்ன? இததான் 2000 வருஷமா இந்த உலகத்துல ஒரு சொல்லினால் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்ல வந்து நற்செய்தின்னு சொல்றோம், சுவிசேஷம்னு சொல்றோம், Gospel. காஸ்பல் குட் நியூஸ் அப்படின்னு சொல்றோம், சுப் சந்தேஷம் சொல்றோம். இப்படி எல்லா மொழிகள்லயும் ஒரே விஷயம், குட் நியூஸ், நல்ல செய்தி என்று இந்த உலகத்தில் 2000 வருஷங்களாக அறிவிக்கப்பட்டு வருகிற ஒரே செய்தி சுதந்திரத்தின் செய்தி, சுதந்திரத்தின் செய்தி, விடுதலையின் செய்தி. விடுதலையின் செய்தி. சரிங்களா? நம்முடைய சுதந்திரம் ஒரு மிட் நைட்ல கிடைச்சது இல்லையா? அப்படிதானே? Yes. ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு திரைப்படமே வந்திருக்குது நம்முடைய சுதந்திரத்தை பத்தி. ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு திரைப்படமே வந்திருக்கு சுதந்திரத்தை பத்தி. இந்த இதே மாதிரி ஒரு ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து, அதாவது கிமு ஆல்மோஸ்ட் 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சுதந்திரம் ஒரு கூட்டத்துக்கு கிடைச்சது. அது வந்து எகிப்து என்னும் தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர், அதாவது யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளுடைய சந்ததியருடைய எபிரேய பாஷையை பேசக்கூடிய எபிரேயருடைய கூட்டத்துக்கு கிடைத்த ஒரு விடுதலை. அவங்களுக்கு மிட் நைட்ல தான் அவங்களுக்கு கிடைச்சது. சுதந்திரமா மிட் நைட்ல தான் மேக்ஸிமம். அதாவது அது அது எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் ஆகுதுன்னா, இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு போற ஒரு. அப்ப சரிதான். ஆமா, அது அதனால மேக்ஸிமம் வந்து ஃப்ரீடம் அட் மிட் நைட்ன்றது ஒரு ஒரு நல்ல ஒரு கேப்ஷன் அது ஆக்சுவலி. அந்த மாதிரி இந்த உலகத்துக்கான இருளிலிருந்து வெளிச்சம் பிறந்த ஒரு இடம் ஒரு 3 மணி நேர கார் இருளுக்கு நடுவுல பிறந்தது. திஸ் இஸ் ஃப்ரீடம் அட் மிட் டே பட் மிட் நைட். மிட் டேவே ஒரு நைட்டா? மிட் நைட் மாதிரி 3 பூமி எங்கும் அந்தகாரம் உண்டான ஒரு நேரத்துல ஒரே ஒரு குரல், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு குரல் கேக்குது. ஏலோஹி ஏலோஹி லாமா லாமா சபக்தானி என்ற அரமாயிக் மொழியிலும், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற எபிரேய மொழியிலும் இதை வந்து வர்ணிக்கிறாங்க. என் இறைவனே என் இறைவனே ஏன் என்னை நீங்க கைவிட்டீர், என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கான விடைதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரம். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையை நான் கொஞ்சம் விவரிக்கிறேன். ஏன்னா நமக்கு கிடைத்த சுதந்திரம் மிட் நைட்ல கிடைக்கும் போது இருந்த டென்ஷன் இருக்கு பாருங்க. அது நீங்க அந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம அந்த காலத்துல பிறக்கல இல்லையா, அதை பத்தி சொல்லும்போது அந்த டென்ஷன் இருக்கு பாருங்க. அதுக்கு நடுவுல கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி கிடைக்கும், எப்படி நடக்க போகுது, என்னென்ன இதெல்லாம் இருக்க போகுது எல்லாம் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒட்டுமொத்த மனுக்குலமே உற்று பார்த்து கொண்டிருந்த அப்படின்னு சொல்ல முடியாது, ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் கான்சியஸா எதிர்பார்க்கல. ஆனா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காகவும் இந்த விடுதலையை வாங்கி தரும்படியாக வந்த ரட்சகர், விடுதலை நாயகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அடிமையின் ரூபத்துல ஒரு ஒரு திருட்டுத்தனத்தை செய்த ஒரு அக்கிரமக்காரர்களுக்கு நடுவுல, 2 திருடர்களுக்கு நடுவுல சிலுவையில, சிலுவையில ராஜா என்கிற டைட்டிலுக்கு கீழே தொங்கிட்டு இருந்தார். மனுஷர்கள், ராஜாக்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும்,
கடவுளுக்கு விரோதமாக நாங்க வந்து செயல்படுவோம். ஒருவர் தங்கள் அருகில் இருக்கிறவர்களை கூட பார்த்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அந்தகாரம் இருந்திருக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது இன்டைரக்டா பாவமே சிலுவையில் அறையப்பட்டது. அறையப்பட்டது. இந்த பிசாசினுடைய அதிகாரங்களையும், துரைத்தனங்களையும், அதாவது ஒடுக்குமுறை, இந்த ஆட்சி முறைகள், இவர்களுடைய எல்லா அசிங்கத்தையும், ஆணி அடிச்சு இவங்க எல்லா அசிங்கத்தையும் உரிந்து கொண்டு பப்ளிக் ஸ்பெக்டக்கலாக ஆக்கிவிட்டார். அப்படின்னா அவருடைய உடை அன்று கலட்டப்படும் போது அவரெல்லாம் அவமானப்பட்டது. அவரெல்லாம் அவமானப்பட்டது. பாவம் தான். கலட்டுனவன் தான் அவமானப்பட்டான்.